பாதுகாத்து எங்கள் தகப்பன் இந்த 8வது மாதத்திலும் அப்பா இந்த ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் முதல் திங்கட்கிழமையிலே அப்பா நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இணைந்து ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஜெபிக்க ஆராதிக்க ஜெபிக்க ஹல்லேலூயா வேத வசனங்களை தியானிக்க அப்பா நீங்க தந்த கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே உங்களை நாங்கள் இருகரம் தட்டி வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரி அனைத்தையும் அப்போ உங்க கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா இந்த நாள்ல வாசித்த வேத பகுதியின்படியாக ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஹல்லேலூயா ஆமேன் 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 உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கி ஆமாப்பா ஆமாப்பா உங்களுடைய மகிமையின் சாயலுக்கு அப்பாய் அப்பா எங்களை மறுரூபப்படுத்தி வருகிறவரே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. எங்கள் அற்பமான சரீரத்தை கிறிஸ்துவின் மகிமையின் சாயலுக்கொப்பாய் மருத்துவப்படுத்துகிற ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு தேவன் தந்த விலையேறப்பட்ட பொக்கிஷம் நீங்கப்பா. ஆமாப்பா எங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், எங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற வரங்கள் கிருபைகள் ஆமாப்பா எல்லாமே நீங்க தந்ததுப்பா. எல்லாமே ஆமாப்பா உங்க கிருபப்பா எல்லாமே நீங்க தந்து முந்தி எங்களில் அன்பு கொண்டவரே உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. முந்தி எங்களில் அன்பு கொண்டவர் நீர் ஆண்டவரே. ஆமே நாங்கள் உண்மை அறியாதிருந்த நாட்களிலும் ஆமேன் எங்களை தெரிந்து கொண்டு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை இப்படி எழுப்புதல் எஸ்தர் எழுப்புதல் ஜெப குழு என்று ஹல்லேலூயா ஆமேன் தேவ தரிசனத்தோடு சகோதரி செல்வி ஜோயலே ஹல்லேலூயா தேவன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பே தெரிந்து கொண்டு இப்படி சகோதரிகளாக ஸ்திரீகளாக இணைந்து ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் எஸ்தர்களாக தெபோராக்களாக தேசத்திற்காக எழுந்து நின்று ஜெபிக்க தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமாப்பா இந்த கொரோனா நாட்களுக்கு பிறகு தேசத்திலே ஆமேன் ஆண்டவரை ஜெபம் அதிகரித்திருக்கிறதப்பா. ஹல்லேலூயா ஜெப மேகம் எழும்பி கொண்டு இருக்கிறது. ஒரு ஜெப அலை எங்கள் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஒரு ஜெப அலை ஹல்லேலூயா எங்கள் மத்தியிலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரிடமிருந்து அது கடந்து செல்கிறதையா. எல்லா ஜனங்களுக்குள்ளும் அந்த ஜெப அலை கடந்து செல்கிறது. எங்களிலிருந்து வெளிச்சமானது தேசத்துக்குள் ஆமேன் பிரவேசிக்கிறது ஆண்டவரே. எங்களிலிருந்து அக்கினி இந்த பூமி முழுவதும் சென்று ஒவ்வொரு ஜனங்களையும் தட்டி எழுப்புகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்கினியை அப்பா போட்டு கொண்டு இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்ற நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஆனா நாங்கள் மட்டும் அல்ல ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த ஜெப வேளையிலே உலகம் முழுவதுமாக அப்பா நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை தட்டி எழுப்பி அவர்கள் அசதியா இருந்தாலும் நீர் உற்சாகப்படுத்தி ஹல்லேலூயா இந்த ஜெப ஐக்கியத்தோடு ஒருவேளை அவங்க அந்த லிங்க்ல வரலன்னா கூட நீங்க அப்பா ஜெபிக்க வைக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா ஆமீன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் லட்சங்களை எங்களுக்கு தருகிற தேவன் இந்த நாள்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கோடிகளை தாங்கப்பா. நாங்கள் கோடியாய் பெருகணும் ஆண்டவரே. எங்கள் எல்லைகள் விசாலமாகணும். நாங்கள் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் எங்கள் எல்லைகள் இன்னும் விரிவாகட்டும் ஐயா. அப்பா முற்றிலும் உடைய கரத்திலே தருகிறோம். எந்த நெட்வொர்க் பிரச்சனை இராதபடி அப்பா எந்த ஒரு கரண்ட் கட் ஆகாம ஆமாப்பா இந்த ஜெப வேலை முழுவதுமாக உங்க கரத்துல தருகிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த நாள்ல நீங்க கற்றுத்தாங்கப்பா. ஹல்லேலூயா நீங்க மகிமைப்படுங்க. பாடுகிற பாடல்கள் அந்த ஆராதனை உங்களுடைய சமூகத்திலே ஆமேன் ஆமேன் தூபமாக நறுமணமாக நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வீராக. ஜெபங்கள் ஆமேன் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே ஹல்லேலூயா எஸ் என்று எங்கள் தகப்பனிடமிருந்து நாங்கள் உத்தரவு பெற்றுக் கொள்கிறோம் ஐயா. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு ஜெப வேளைக்கும் வரும் பொழுதும் நீர் தேவ தரிசனங்கள் ஹல்லேலூயா தேவ வார்த்தைகள் தேவ திட்டங்களை தந்துதான்ப்பா ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்க நடத்துறீங்க. அதனால நீங்க கொடுக்கிற தரிசனம் நீங்க கொடுக்கிற ஹல்லேலூயா செய்திகள் நீங்க ஆமேன் ஹல்லேலூயா ஆராதிக்க வைக்கிறீங்க. ஹல்லேலூயா அதே போல நீங்க ஜெபிக்க வைக்கிறீங்கப்பா. கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லா துதியான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இணைப்பில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நினைப்பை ஹல்லேலூயா அந்த ஜெப ஊழியத்தை நடத்துகின்ற செல்வி ஜோயல் ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன். செல்வி ஹல்லேலூயா பக்ரைனில் இருக்கிறதை காட்டிலும் இந்திய தேசம் தமிழ்நாட்டுக்கு வந்தா செல்வி பறந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையிலே
ஹalleluya நடந்து முடிந்து விட்டது. ஹalleluya ஆமென் ஆமென். அருமையான தகப்பனார் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்காங்க. ஹalleluya ஒரு இளைப்பாறுதலை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பத்திற்கு எல்லா ஆறுதலையும் தேவன் தாமே கொடுப்பாராக. ஹalleluya ஆமென். அதே போல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தங்களுக்கு அருமையான இழந்த ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் ஆறுதலை கொடுப்பாராக. வயநாட்டிலே ஏற்பட்ட அந்த நிலை ஆமென் ஆண்டவரே வெள்ளத்தினால் வந்த சேதங்களிலே ஹalleluya தங்கள் அருமையானவர்களை இழந்த குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதலை கொடுப்பாராக. அதே போல ஒவ்வொரு மக்களுக்கும் தேவ ஆறுதல் இந்த வேளையிலே கடந்து செல்லட்டும் ஐயா. ஆறுதலில் மற்ற மக்கள் உம்முடைய வார்த்தை உம்முடைய வார்த்தை உம்முடைய வார்த்தை உம்முடைய வார்த்தை தேற்றட்டும் ஐயா. முற்றிலும் உம்முடைய கருத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். எப்பொழுதும் ஆமென். நான் ஓரளவு சனிக்கிழமை அல்லது ஃப்ரைடேல இருந்தே நினைச்சுவேன். ஓரளவு ஓரளவு சனிக்கிழமைன்னு சொல்லலாம். அப்படியே நினைச்சுவேன். இந்த ஜெபத்துக்கு ஆயத்தமாக ஆரம்பிச்சிருவேன். ஹalleluya என்ன என்ன பேசணும்ப்பான்னு எல்லா காரியங்களுக்கும் நான் நினைச்சுவேன் ஆயத்தமாகி கொண்டு இருப்பேன். ஆனா அப்போ சில டைம்ல உடனே என்ன செய்யும் மாறும். ஹalleluya மெசேஜ் விட உடனே மாறும். ஆனா இன்னைக்கு பாருங்க நான் நேற்று ஆயத்தப்படுத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அன்னைக்கு காலையில கொஞ்சம் நினைச்சுவேன். அதிகாலையில நான் அந்த இன்னைக்கு காலையில இருந்து நினைச்சுவேன். அப்படியே ஜெபித்து அந்த அந்த வசனங்கள் அந்த காரியங்களை தியானித்து கொண்டு ஹalleluya அதை அப்படியே மெடிடேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹalleluya தேவனுடைய பாதத்துல அப்பாவுடைய ஹalleluya சமூகத்துல நான் அன்னைய பாசையிலேயே ஜெபித்து கொண்டு உண்டு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அப்பா கடந்த வாரத்திலிருந்தே 3 மணிக்கு அப்பா அருமையா வழி நடத்துறாங்க. ஹalleluya ஏன்னா ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். அப்பா கிருபையா வழி நடத்துறாங்க. ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் நாம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது நாம் அதை பிரதிஷ்டையாக எடுத்துக்கொள்ளணும். அப்பாவுடைய நாமம் மகிமைப்படணும். தேவ நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி நாம் ஏறெடுக்கக்கூடிய எல்லா ஜெபங்கள் உபவாசங்கள் ஹalleluya வேத வாசிப்புகள் எல்லா காரியமே அப்பாவுக்காக நான் அந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி நம்ம செய்கிற பொருத்தனைகள் ஹalleluya ஆமென் நம்மளையே பிரதிஷ்டையாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கறத அப்பா அதை கனப்படுத்துவாங்க. நம்ம நம்ம செய்யறதை காட்டிலும் அப்பா அருமையா லீட் பண்ணுவாங்க. ஹalleluya இந்த நாளிலும் கூட நான் அதிகாலையிலே ஹalleluya நான் 2 மணிக்கு ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் நினைச்சுவேன். எப்பெல்லாம் முழிப்பு இருக்கோ அப்ப டைம் பார்த்துக்கிடுவேன். ஆனா இன்னைக்கு பாருங்க ஹalleluya நான் அப்படி சரி டைம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஐயோ நம்ம 3 மணி கடந்துட்டோம்னு நினைச்சா கரெக்டா என்னது 2:51 கரெக்டா உடனே போய் வேகமா நினைச்சிட்டு பரவாயில்ல டேடி கரெக்டா நினைச்சிட்டாங்க எழுப்பிட்டாங்கன்னு சொல்லி உடனே ப்ரெஸ் பண்ணி உட்காந்து என்னது ஹalleluya ஆமென் ஆமென். நேற்று ஆராதனைக்கு அப்போ ஆசீர்வதிச்சாங்க தந்தாங்க. பின்ன வெளியே போயிட்டு நம்ம ஆராதனைக்கு போயிட்டு வரும்போது அடுத்த நாள் என்ன செய்யும் கொஞ்சம் அசதியாதான் என்ன செய்யும் டயர்டுகள் சரீரத்துல இருக்கும். ஏன்னா வெளியே போயிட்டு வர்றதுனால ஆனாலும் கர்த்தர் கிருபையாக எல்லா காரியங்களையும் செய்ய அப்பா கிருபை செய்தாங்க பலன் தந்தாங்க. ஆமா அவங்களுடைய பலன் அவங்களுடைய கிருபை தான். ஆனா பாருங்க இந்த நாள்ல நான் அப்படியே எழும்பி உட்கார்ந்து நான் அப்பாவை கொஞ்ச நேரம் நான் அதிகமா அப்படி துதிக்கணும்னு சொல்லி ஹalleluya நான் பாடல் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லவும் பாருங்க ஹalleluya ஆமென் ஆமென். அதிகாலை இந்த வேளையில 3:00 பிறகு நான் அப்படியே ஆராய்த்து கொண்டே இருக்கிறேன். யெகோவா ஈரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே என்று சொல்லி நான் அதை சொல்லவும் பாருங்க என் பக்கத்துல நான் ஓப்பனாவே பாக்குறேன். ஏன்னா ஹalleluya ஆவிக்குள்ள பாப்பி தரிசனத்துக்குள்ள போய் பாக்குறது வேற. நான் பாடிக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு இடது பக்கமாக ஒரு வெண்மை நிறத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வெண்மை நிறத்துல ஒரு ஆட்டுக்குட்டி ஹalleluya அப்பதான் என்னடா யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லவும் ஆட்டுக்குட்டி ஆவியானவர் காமிக்கிறாங்களே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி வால் தான் எனக்கு பார்த்தோன்னே தெரியாது ஒரு குட்டி ஆடுனிட்டு ஹalleluya ஃபேஸ் காட்டப்படல. ஆனா அழகா அதனுடைய அந்த வால் பகுதி பின் பகுதி அது குட்டியா அப்படி குட்டியா அது நிக்கிறதை என்னால என்ன செய்து பார்க்க முடிஞ்சுச்சு. அப்பதான் நான் நினைச்சேன் ஹalleluya ஆமென் ஆமென். அந்த டைம்ல ஆபிரகாமுக்கு அவரு ஆமென் அவருடைய ஆமென் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு அவருடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும் அவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி அவர் எதுவா இறை என்று பெயரிட்டாரு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி அது என்ன செய்யுது தேவன் ஹalleluya ஆமென் ஹalleluya உலக தோற்றத்துக்கு முன்பே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஹalleluya மாசற்ற ஹalleluya செம்மறி ஆட்டுக்குட்டியாக ஹalleluya ஆமென் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானவர் ஹalleluya ஆமென் அவரே வந்து நின்னது அப்படி ஆட்டுக்குட்டியா வந்து நின்னோனே நான் அந்த டைம்ல அப்படியே துதிச்சுட்டு அப்பா அப்போ இன்னைக்கு வந்து யெகோவா ஈரே இத பத்தி பேச சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யெகோவா ஈரே சரி யெகோவா ஈரே ஆபிரகாம் உடைய காரியங்களை இந்த காரியங்களை குறித்து சரி அப்ப அந்த தரிசனத்தை கொடுக்கறதுனால இந்த காரியத்தை குறித்து பேசலாம்னு சொல்லி கவனம் அதுக்கப்புறம் என்ன செய்தேன் அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சு எல்லா ப்ரேயர் எல்லாம் முடிச்சு ஒரு 5:00 ஆரம்பிக்கணும் ஒர்க் நினைச்சு ஆனா 5:37 ஆயிட்டு வேகமா முடிச்சு 6:30 எல்லா காரியங்களும் முடிக்க அப்பா கிருபை செய்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உட்கார்ந்து நான் ரொம்ப அழுதேன். டாடி நீங்க தானே டாடி வந்து நின்னீங்க
மாசத்தை அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஹல்லேலூயா பலியிடப்பட்ட அந்த மாசத்தை ஆட்டுக்குட்டி நீங்க தானப்பா அப்படின்னு சொல்லி, அப்பா அதிகாலை வேளையில எவ்வளோ ஒரு மகிமையான தரிசனத்தோட வந்து நின்னீங்களேப்பான்னு சொல்லி இப்பவும் எனக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்க்கும்போது அதிகாலையிலேயே வந்து நின்னீங்களேப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 3 மணிக்கு ஜெபிக்கிறதுனால எனக்கு அதிகமான பிரத்யட்சமான தரிசனங்கள், நான் அந்த வித்தியாசமான அனுபவத்துக்குள்ள, ஏன்னா இன்னைக்கு புதிய எண்ணெயால் அபிஷேகங்கப்பா, புது கிருபையை தாங்க, புது பலத்தை தாங்க, அதே போல புதிய வரங்கள் கிருபைகள் என்ன நீங்க அதிகமா தரணுப்பான்னு சொல்லி ஆரம்பத்துல அப்படி ஜெபிச்சுட்டு அவரை துதித்து கொண்டே இருப்பது உண்டு. அதே போல தேசத்துக்குள்ள தேவன் செய்கிற மாற்றங்கள், தேசத்துக்குள்ள ஹல்லேலூயா மகிமையான காரியங்கள், மகிமையான தரிசனங்கள் வெளிப்படுத்தல ஆவியானவர் கொடுத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. உண்மையிலே எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. நான் பிரத்யட்சமா என்னுடைய அந்த ஓப்பன் விஷனாவே நான் என்ன செய்தேன் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல நேற்று நான் சர்ச்சில ஆரம்ப வேளையிலே, பாடல் வேளையிலே ஆண்டவர் எனக்கு பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை காமிச்சாரு. ஹல்லேலூயா. ஒரு கரம், அதுல பெருவிரல் மட்டும் அப்படி அப்படி அந்த சொல்லுவாங்கல்ல, வின் பண்ணும்போது அப்படி வெற்றிங்கிறது வின் பண்ணி கையை காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மகிமையான கரம், ஒரு மகிமையான கரம். ஹல்லேலூயா. அந்த பெருவிரல் மட்டும் என்ன செய்யுச்சு, ஹல்லேலூயா ஆமென், அப்படி மற்ற விரல்கள் மடக்கப்பட்டு பெருவிரல் மட்டும் உயர்த்தி இருக்கிறத காமிச்சாங்க. இதே தரிசனத்தை நான் 2007ல இருந்து இல்ல 9க்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9க்குள்ளதான் அந்த தரிசனம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு பெருவிரலை காண்பித்து, அப்போ மற்ற விரல் எல்லாம் காட்டப்படல, பெருவிரலை மட்டும் காட்டினாங்க. அதுல உள்ள நகத்தை கூட காட்டினாங்க. அருமையான அழகு வாய்ந்த ஒரு கரம். அப்படி அந்த விரல் அந்த அந்த நகம் கூட பாத்தீங்கன்னா அப்படி ரோஸ் கலர்ல அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. அப்பவும் அப்படி பெருவிரல காமிச்சுதான், உனக்கு இத போல நான் என்ன செய்வேன், ஹல்லேலூயா, ஒருவரை நான் என்ன செய்வேன், உனக்கு துணையா தருவேன், உனக்கு தகப்பனை போல, ஆமென், உனக்கு தகப்பனை போல நான் என்ன செய்வேன், உனக்கு துணைவரை தருவேன்னு சொல்லி அப்பா எனக்கு என்ன செய்தாங்க, பெருவிரல காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 13 14 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் மீண்டும் எனக்கு நேற்று அதை காமிச்சதுனால, அப்போ நான் நினைச்சேன் கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும் காலம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்ததுல இருந்தே நான் அப்பாவிடத்திலே பல காரியங்களை அவரோடு கூட நான் பேசிக்கொண்டு அப்பாவிடத்துல பல காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அப்போ ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவருடைய தரிசனம் நிறைவேறும் காலம் இந்த ஆகஸ்ட் மாதம். கர்த்தருடைய பிள்ளைகள், இதுவரை வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கலாம். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த, ஹல்லேலூயா, அது வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை என்ன செய்வார், ஹல்லேலூயா, அவர் நிறைவேற்றுகிற காலம். அதனால இன்னைக்கு காலையில அந்த ஆட்டுக்குட்டியை தேவன் காண்பித்த போது எல்லாம் பார்த்து கொள்வார். எனக்குள்ள அந்த செய்தியின் தலைப்பு என்ன நினைச்சேன், எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன காரியமா இருக்கட்டும், சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அதே போல கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. குடும்பத்தினரால் வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா போராடி கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வருகிற நெருக்கங்கள் குடும்பத்துல, ஹல்லேலூயா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலதான், நீ ஜெபிக்கிறதுனாலதான் நம்ம குடும்பத்துல இப்படி போராட்டம் பிரச்சனைன்னு சொல்லி அப்படி குறை சொல்லுகிறவர்கள் அந்த நெருக்கத்தில் இருந்து, ஹல்லேலூயா, அந்த நிந்தை அவமானத்தில் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிற மாதம் இது. அதனால எதுவாக இருக்கட்டும், அவர் இன்னைக்கு யெகோவா ஈரா, இரே, இந்த அந்த அந்த வார்த்தையை சொல்லவும் வந்து நின்னாரே, அதனால எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். இந்த எல்லாருமே நல்ல நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு இந்த நாள்ல ஹல்லேலூயா நாம் இந்த செய்தியை ஹல்லேலூயா அப்பா நமக்கு கற்று தருவாங்க. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு யெகோவா ஈரே இந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே. அதனால எல்லாமே, எல்லாங்கும் போது எல்லாம் அதுக்குள்ள வந்துருது. அப்பதான் சொன்னேன், நீர் ஆட்டுக்குட்டியாய் வந்து நிற்கிறீரப்பா. ஹல்லேலூயா. சிலுவையிலே எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னீங்க. நாங்க இன்னும் கூட சில காரியங்களுக்காக எங்க வாழ்க்கையில நாங்க போராடி கொண்டிருக்கோமே. எங்களுடைய எல்லா காரியத்துக்கும் சேர்த்து தானே நீங்க எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னீங்கப்பா. அதனால இந்த நாள்ல எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் பார்த்து கொள்வீர். ஆமென். சொல்லுவோமா? எல்லாம் பார்த்து கொள்வீர். ஆமென். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், ஹல்லேலூயா, குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரங்கள், பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய சுகத்துக்கான காரியங்கள், எதுவா இருக்கட்டும் எல்லாம், எல்லாமே, எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுவோமா எல்லாரும்? எல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா, எல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரு விசை ஹல்லேலூயா. அப்பா எப்படி அப்படி கைய வெட்டி
வெற்றி அப்படிங்கிறத ஜெயம்ங்கிறத காமிச்சாங்களோ, அல்லேலூயா. ஆமே, நம்முடைய இயேசுவின் நாமத்தினாலே நம்ம என்ன செய்ய போறோம்? வெற்றி கொடி நாட்ட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே ஜெயக்கொடி நாட்டப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அல்லேலூயா மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் ஒரு வசனத்தை நாம் அல்லேலூயா பார்த்துவிட்டு அல்லேலூயா வாசித்து விட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்? பாடல் வேலைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறேன். அந்த அதிகாலை பாடின பாடலையே இந்த வேளையில பாட விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 14 14வது ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. தேங்க்யூ சிஸ்டர். எல்லாருமே சொல்லுங்க. இந்நாள் வரைக்கும் அது அப்படித்தான் சொல்லப்பட்டு வருதான். இன்னொரு வாசி சிஸ்டர். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அவர் பார்த்துக்கிடுவாரு. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அது அவருடைய வேலை. உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே இந்த செய்திகள் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம வேதத்துல அதிகமா இந்த பகுதியை நம்ம எல்லாருமே வாசித்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி தான். எல்லாருக்குமே ஒரு தெரிந்த பகுதி தான். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட அல்லேலூயா இடைப்படுகிற காரியங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு நாளிலே ஆண்டவர் என்னோடு சொன்னது, வேதத்துல நான் அதிகமான அல்லேலூயா வெளிப்பாடுகள் நான் வாசிக்கின்ற பொழுதே அல்லேலூயா யாருக்கும் கொடுக்காத அந்த காரியங்களை நான் என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். ஒவ்வொருவருக்குமே உங்களோடு கூட பேசியிருப்பாங்க. வெளிப்படுத்தல்கள், பிரத்யேகமான தரிசனங்கள், வேதத்தை வாசிக்கும் போது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட முறைக்கு என்ன செய்யலாம் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அந்த கிருபை உனக்கு தருவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க அல்லேலூயா அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ யெகோவா ஈரே. அல்லேலூயா. அந்த யெகோவா ஈரே அந்த நாமம் உடையவர் இன்னைக்கு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே என்னால கிரகித்து கொள்ள முடியல. உண்மையிலே அழுகையும் கண்ணீரும் சந்தோஷமும் அதே ரொம்ப நேரம் நான் காலையில தான் உட்கார்ந்து என்ன செய்தேன்? அப்பா இவ்வளவு மகிமையா காலையில அல்லேலூயா. ஆமென். ஆமாப்பா அந்த ஜெபத்தை நீர் எவ்வளவாய் கனப்படுத்துகிறீர். நீ அந்த 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 அதிகாலை வேளையில ஆமாப்பா எந்த ஒரு சத்தங்களோ, எந்த ஒரு அந்நிய தேவனுடைய ஆமீன் அந்த பாடல் சத்தங்கள், எந்த ஒரு அந்நிய தேவனை அல்லேலூயா சொல்லக்கூடிய வார்த்தைகள், கோயில்கள்ல உள்ள பூஜைகள் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்பாக என் தேவனை நான் முதலாக அல்லேலூயா எங்க அப்பாவை துதிக்கணும். என்னுடைய சத்தம் முதலாவது தேவ சந்நிதியில போய் எட்டணும். ஏன்னா 3 மணிக்கு நான் அன்னைக்கு ஜெபத்துல கூட கேட்டேன். ஏன்னா 5 மணி 4 மணி தான் அநேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க. அதனாலதான் அப்போ ஒருவேளை அந்த 3 மணிய அல்லேலூயா 3 மணின்னு சொல்லி, ஆனாலும் நான் சொன்னேன் டாடி அல்லேலூயா 3 மணின்னு சொல்லிதான் எல்லாரிடம் சொல்லியிருக்கேன். எல்லாரையும் உற்சாகப்படுத்த முடியாதான் உங்களுக்கு ஆவியானவர் அல்லேலூயா ஏவுகிறபடி நீங்களும் செய்யுங்க. நமக்குள்ள அந்த வைராக்கியம் வேணும். இந்த உலகத்துல எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு பாடல் சத்தமும் கேட்கறதுக்கு முன்னாடி அதே போல நம்ம இருக்கிற ஊர்ல நம்ம சத்தம் தான் முதலாவது தேவ சந்நிதியில போய் என்ன செய்யணும்? வெட்டணும். கொஞ்ச நேரம் நல்லா என்ன செய்யுங்க? ஆமீன் ஆமீன். எல்லா பேரை சொல்லி இணைப்பில் வருகிற முதல்ல ஆண்டவரை நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கப்புறம் இணைப்பில் வரக்கூடிய அன்னைக்கு எல்லா தேவ பிள்ளைகள் குடும்பங்கள் அவங்க பிள்ளைகள் எல்லாருடைய காரியத்தை சொல்லியுமே அல்லேலூயா எல்லாருடைய பேரை சொல்லி இன்னைக்கு அதிகாலையில கூட நான் அதிகமா அல்லேலூயா ஜூடுக்காக ஜெபிச்சேன். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஜெபத்துக்கு பாலின் தான் வர்றா. அதனால நான் முற்றிலுமாக நிறைய நேரம் என்ன செய்யுது அவருடைய காரியங்களுக்காக ஜெபித்தோம். அதே போல ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் என்ன செய்யறேன்? அல்லேலூயா. அதுக்கே நமக்கு நேரம் போதாது. அல்லேலூயா. அதனால நான் என்ன செய்வேன்னா 3 to 4 அப்படி ஜெபிச்சுட்டு எங்க சார் ஒரு 10 மணிக்கு போறதா ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா போதும். நேற்று அன்னைக்கும் காலையில அல்லேலூயா 8 o'clock அங்க இருக்கணும். அப்போ ஒரு 6:45 மேல அவங்க கிளம்பிடணும். அப்பதான் போக முடியும். அல்லேலூயா. ஆனாலும் கூட அது கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. அந்த சார் வெளியே போகணுங்கிறதுனால இவங்களை வர சொன்னதுனால. ஆனாலும் கூட அப்பா என்ன செய்வீங்க நீங்க பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா அந்த 3 to 5 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4:30க்கு மேல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் அப்படி என்ன செய்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஜெபத்திலே இருந்து கொண்டு டக்குனு திடீர்னு பார்த்தா என்ன செய்யுது? ஒரு எப்படியோ இடையில அப்படியே இருக்கும்போது தூங்க. ஆனால் 5:30 தான் ஆயிடுச்சு. ஆனாலும் எதுக்காக சொல்றேன்னா ஒரு 1 hour நம்மளுக்கு துதிக்கிறதுக்கே ஆயிடும். எல்லாரும் பேரையும் எல்லா குடும்பங்களையும் சொல்லி 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 எல்லார் பேரையும் சொல்லி சொல்லி அந்த அதிகாலை வேளையில் நம்முடைய அல்லேலூயா சபை போதகர்கள், நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்க, அதே போல இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெப குழுவுல வர்றவங்க, 3 to 4 வர்றவங்க, விவி மினிஸ்ட்ரி, அதே போல அல்லேலூயா ஆமீன் ஆமீன் அந்த யூகே பிரேயர், யார் பேர்லாம் நமக்கு தெரியுதோ அத்தனை பேர் பேரை சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யுது? ஜெபிக்கிறதுக்கே ஒரு டைம் என்ன செய்வோம்? உலகத்தை சுத்தி வந்த மாதிரி என்ன செய்வோம்? வந்துருவோம். ஆனா அதுக்கே நம்மளுக்கு நேரம் அதிகம் தேவைப்படும். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடி யெகோவா ஈரே, ஆமென், யெகோவா ஈரே, ஹல்லேலூயா, எல்லாம் நல்ல உற்சாகத்தோடு இருங்க. இன்னைக்கு யெகோவா ஈரே அப்படிங்கிற ஹல்லேலூயா இந்த பாடலை நாம் பாடி அவருடைய நாமத்தை ஹல்லேலூயா உயர்த்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே, எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எல்லாம் எந்த காரியமா இருக்கட்டும் எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் நல்லா நெஞ்சில கை வச்சு, நெஞ்சில கை வைத்துனா கை வைத்துங்க. உங்களை ஆவியான வழி நடத்துறபடி செய்யுங்க. எல்லாம் உங்களுடைய என்னென்ன காரியத்துக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களோ எல்லாம் 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 பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்து, இதுவரை எந்த காரியத்துல ஆண்டவர் கைவிட்டிருக்காரா? அல்லேலூயா, யோசித்து பாருங்க. இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல் சடாய் எல் சடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் சடாய் எல் சடாய், எல்லாம் வல்லவரே. எல் சடாய் எல் சடாய், அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ராய் எல்ராய், என்னை காண்பவரே, நம்மளை பார்த்துட்டே அவர் இருக்கிறார். என்னை காண்பவரே, எல்ரோய் சொல்லி என்னை, ஆமென், என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோய். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பின் ஒரு பாடலை பாடலாம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் அலைந்தார், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாருங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நம்ம பேசுறோன்னே ஒரு பதில் தருகிறத நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே ஒரு பதிலுக்கு அவர்கிட்ட இருந்து எது கேட்கணும். அல்லேலூயா, நம்ம கேட்டோடனே அப்பா பதில் தரணும். ஏதாவது ஒரு காரியத்துக்கு கேட்டு பதில் தரலன்னா அப்பா கொஞ்சம் என்ன செய்யறாங்க, வெயிட் பண்ண சொல்றாங்கன்னு தெரிஞ்சு விடணும். முதலாவது நாம் தேவனை அறிகிற அறிவினால் நிரம்பணும். அந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்,
அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்பாவுடைய அந்த சிந்தையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், கவலைப்படவே மாட்டோம். எந்த துக்கத்தையும் நம்ம சுமந்துகிட்டே என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். போன வாரம் பார்த்த மாதிரி எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். அதுதான் ஹல்லேலூயா ஆமென் ஆவியானவர் தரக்கூடிய ஹல்லேலூயா அந்த இளைப்பாறுதல். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்நிய பாஷையில ஹல்லேலூயா ஆவியில நிரம்பி நீங்க அந்நிய பாஷையிலேயே சிந்தனைக்கு இடம் கொடுக்காம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அதுதான் உங்களுக்கு எனது இளைப்பாறுதல். அதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணுதல். அதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதானே வேதம் சொல்லுது. ஆமா, எத்தனையோ நானும் 2 வருஷம் மேல ஆயிடுச்சு. நல்லா என்ன செய்யுங்க, அந்நிய பாஷையில ஹல்லேலூயா ஜெபிக்கிறவங்க நல்லா என்ன செய்யுங்க, வீட்டுல இருக்கும்போது தனி ஜெபங்கள்ல நல்லா எப்பொழுதுமே இந்த டைம்லனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல சொல்லதான் அடுத்த வார்த்தைகள் ஹல்லேலூயா அது ஒரு சென்டென்ஸாக, அது ஒரு ஹல்லேலூயா பேராகிராஃபா ஒரு ஃப்ளூயண்டா என்ன செய்வீங்க, பேச ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவ தரிசனங்களை பெற்ற மக்களாக ஹல்லேலூயா ஒரு கவலையற்ற ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம் உள்ள மக்களாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். சிந்தையில எதையும் தூக்கி வைக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பா எப்பொழுதுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற எதையும் நினைக்க நம்மளுக்கு என்னது சிந்தையே வராது. ஹல்லேலூயா நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக என்ன செய்ய மாறிவிடும். ஹல்லேலூயா வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, என வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலுமே, வெண்கல கதவா இருந்தா அப்பா உடைப்பாங்க, இருப்பு கதவா இருந்தா முறிப்பாங்க. ஹல்லேலூயா ஒன்றும் என்னை காக்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும் காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதால் கவலை இல்லையே, என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. ஹல்லேலூயா ஆராதனையே அப்பா அந்த பிள்ளைகள் பாடின பாடலை கத்த சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா உங்களுடைய சமூகத்துல இது வந்து எட்டினதற்காய் நன்றியப்பா. இந்த வேளையிலும் செய்தி வேளையிலே ஆவியானவரே அப்பா 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 நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க. உங்க நாம உயர்த்தப்படட்டுமே இந்த நாளிலே. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா ஆமீன் ஆமீன் ஆண்டவரே. அப்பா நீர் வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா ஆமீன் ஆமீன். பூமியின் மேலே நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். உண்மை அறிகிற அந்த அறிவின் வாசனை நாளை வெளிப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா எல்லாரையும் கர்த்தர் அப்பா இந்த சிந்தை மண்டலத்தினால் உடைய சிந்தையாக எங்களை எல்லாருடைய சிந்தையை மாறட்டும். உங்களுடைய சிந்தையோடு எங்கள் சிந்தை இணைக்கப்படட்டும். ஆவியானவரே வழி நடத்துங்க. எல்லா துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு நாமத்தில் இருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. செல்வி நான் இப்படி கீழே வைக்கிறப்போ உனக்கு சவுண்ட் கேட்கான்னு சொல்லு. எனக்கு வச்சுக்கிட்டே எனக்கு பேசுறேன், கையில வச்சுக்கிட்டே பேசுறேன். இப்ப சவுண்ட் கிளியரா இருக்கா? கேக்குதுக்கா. இப்ப நல்லா கிளியரா இருக்குதா? நான் கீழே புக் வச்சு அது மேல வச்சிருக்கிறேன். சரி இப்படியே இருக்கணுமா? கேக்குது. ஃப்ரீயா உட்கார்ந்து பேசுங்க. ஓகேக்கா. அதே வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஹல்லேலூயா ஆமென். வாசித்தோம்ல. ஹல்லேலூயா 22:14 மீண்டும் ஒரு வயசை வாசிக்கலாம்.
ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நாளிலும் கூட ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் வந்த ஹல்லேலூயா பிரச்சனைகள், ஹல்லேலூயா ஆவிக்குரிய ஜீவியத்திலே, அவருடைய சரீர பிரகாரமாக இந்த உலக வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள்லாம் வந்துச்சோ நம்ம அதை முழுசுமே பார்க்க போறோம். யெகோவா என்று ஹல்லேலூயா, யெகோவா இந்த நாமமுடையவர் அவருடைய வாழ்க்கையில எப்படி யெகோவா ஈராய் இருந்தார், எல்லாமே ஆண்டவர் எப்படி பார்த்து கொண்டாருங்கிறத ஒரு 9 காரியங்களை இந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம். உண்மையிலே நான் இதுக்காக நான் ஆயத்தமாகும் பொழுது நான் ரொம்ப என்ன செய்தேன் காரியங்களை ஹல்லேலூயா அதற்கான இதெல்லாம் செய்யும்போது நான் ரொம்பவே உட்கார்ந்து தேவ சமத்துல நான் என்ன செய்தேன் அழுவேன். ஹல்லேலூயா கர்த்தருடைய மகிமையான தூதனானவர் ஹல்லேலூயா நம்ம மத்தியில இப்போ எழுந்தருளிருக்காங்க பாருங்க. பேசும்போதே என்ன செய்றாங்க, நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்பவுமே அப்பா வந்திருந்து என்ன செய்றாங்க ஹல்லேலூயா அவர் நம்மளை எல்லாரையும் அரவணைக்கிற தேவனாக, எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனாக, ஹல்லேலூயா ஆமீன் ஆமீன், தம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஆமீன் ஆமீன் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களையும் அவர் உண்மையிலே பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றி இருக்கிற தேவன் ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தை விட்டு நம்ம மத்தியில அவர் நினைக்கிறார் வந்து எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா இந்த வேளையிலும் மகிமையான தரிசனங்களை நான் பாக்குறேன். ஹல்லேலூயா மைல் ஸ்டோன், மைல் கற்களை பாக்குறேன். ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி வரும்போது அந்த மைல் ஸ்டோன், மைல் கற்கள்ல எழுதப்பட்ட அந்த கிலோமீட்டரை என்ன பார்த்துட்டே வரோம். என்ன நம்ம போற இடத்துக்கு என்ன எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு. ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மைல் ஸ்டோனை எவ்வளவு காரியங்களை நம்ம என்ன செய்தோம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அப்பாவுடைய பெரிதான கிருபையினாலே அப்பா நம்மளை என்ன செய்றாரு ஹல்லேலூயா சரியான பாதையிலே எப்படி ஒரு மைல் கற்கள், அந்த மைல் ஸ்டோன் ஹல்லேலூயா ஒரு பயணி செல்ல வேண்டிய பாதைக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா அதை பாக்குறவங்க சரியான வழியில என்ன செய்றாங்க அவங்க வந்து கொண்டிருக்காங்க. அதே போலதான் அப்பா நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஹல்லேலூயா ஆமென் நமக்கு முன்பாக அவர் சென்று கொண்டு இருப்பதனால ஹல்லேலூயா நம்முடைய பாதை மாறி போவதில்லை. ஹல்லேலூயா அவர் அந்த ஹல்லேலூயா அவருடைய வருகை வரைக்கும் அருமையாக அந்த நேர்த்தியான பாதையில அப்பா நம்மை வழிநடத்தி வருகிற அந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். முதலாவது ஹல்லேலூயா ஆமென் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் வந்த ஹல்லேலூயா ஒரு காரியங்கள் 9 காரியங்களை பார்க்க போறோம். அதுல முதலாவது ஒரு காரியம் என்னன்னா ஹல்லேலூயா ஆண்டவர் அவரை ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். ஊருங்கிற கல்தேயர் தேசத்துல இருந்து ஆண்டவர் அவரை அழைக்கிறார். அதனால ஹல்லேலூயா ஆமென் அந்த தேசத்துல இருந்து அவரை அழைக்கின்ற பொழுது முதலாவது என்னது அவருடைய குடும்பத்துக்குள்ளதான் என்ன செய்யுது பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். அப்படிதானே அவருடைய குடும்பத்துக்குள்ள ஹல்லேலூயா ஒரு புற மதத்திலிருந்து ஹல்லேலூயா ஒரு சகோதரியோ சகோதரனோ ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளாக தேவ சபைக்குள் வரும்போது முதலாவது எதிர்க்கிறவங்க ஊர்க்காரங்க முதலாவது ஹல்லேலூயா சில இடங்கள்ல ஊர்க்காரங்க குடும்பமா இருந்தா ஊர்க்காரங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா வட இந்தியாவில பல கிராமங்கள்ல நம்ம கேள்விப்படுகிறோம். ஹல்லேலூயா சரி சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்றாங்க. ஆனா முதலாவது நமக்கு எதிர்ப்பு வருகிறது எங்க இருந்து வரணும் நம்முடைய குடும்பத்துல இருந்துதான். ஹல்லேலூயா இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் நீங்கள் விக்கிரக வழிபாடுகள்ல இருந்து அநேகர் என்ன செய்யலாம். ஹல்லேலூயா ஆமென் நீங்க ஆட்சியில இருந்து வந்தா கூட ஹல்லேலூயா வீட்டுல உள்ளவங்க நான் ஆவிக்கிற சபைக்கும் போது எங்க அம்மா எல்லாம் ஆட்சி போயிருந்தாங்க. நான் அவ்வளோ ஏச்சு பேச்சு வாங்கியிருப்பேன். அவரே தொட்டு ஏன்னா பக்கத்துல சித்தப்பா வீட்டுல திருவாசனம் பெந்தேகோஸ் போயிட்டானி அப்படி ஏச்சு பேச்சுகள் அது இந்நாள் வரைக்குமே வாங்கினார் கூட அவங்க எல்லாம் சிஎஸ்ஐ ஹல்லேலூயா இந்நாள் வரைக்குமே அப்படி சபைக்கு போறத அந்த வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் அப்படி இந்த பெந்தேகோஸ்ன்னு சொல்லி அப்படி ஆவிக்குரியருக்கு போனாலே அப்படி ஒரு ஹல்லேலூயா அப்படி ஒரு திட்டு வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா அதே போல நீங்கள் கூட உங்க குடும்ப வாழ்க்கையிலே கணவர் பேசலாம், மற்றவங்க பேசலாம், நீ இப்படி போயிட்டியேன்னு சொல்லி நம்முடைய நிறைய பாத்தீங்கன்னா அந்த இந்துக்கள்ல உள்ளவங்க சொல்லுவாங்க ஹல்லேலூயா பெற்ற தகப்பனை விட்டுட்டு நீ இப்படி போயிட்டியேன்னு சொல்லி அநேகர் சொல்வது உண்டு. இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இணைப்பு வந்து தெய்வ பிள்ளைகள் முதலாவது நம்முடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய ஹல்லேலூயா எதிர்ப்புகள் ஹல்லேலூயா பாரம்பரியமாக அப்படி கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்தா பிரச்சனை இருக்காது. ஆனா புற மதத்திலிருந்து வர்றவங்களுக்கு அவங்க அதிகமா என்ன செய்வாங்க ஹல்லேலூயா ரொம்ப ஒரு வேதனையை என்ன செய்வாங்க அனுபவிப்பாங்க. அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்து பாருங்க நான் அப்படி யோசித்து பார்த்தேன். அவர் வந்து ஒரு சிலை ஹல்லேலூயா ஒரு விக்கிரகத்தை செய்யக்கூடிய ஒரு தேராகுக்கு மகனாக இருந்தவர். ஆண்டவர் என்ன செய்யறாரு ஹல்லேலூயா அவரை அழைக்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் அப்ப என்ன நினைச்சுப்பாரு, ஏன்னா அவர் ஒரு வரலாறு சொல்லுது அவர் எல்லா விக்கிரகத்தையும் நினைச்சுட்டாரு உடைச்சு போட்டாரு. அவர் தகப்பனார் வந்து கேட்கும்போது நீங்க தானே சொல்வீங்க பெரிய விக்கிரகம் நல்லா ரொம்ப வல்லம் போலதுன்னு, அதனால அது கையில ஒரு கம்பை கொடுத்து எல்லா விக்கிரகம்
விக்கிரகத்தையும் அது உடைச்சு போட வச்சுட்டாரு. அதனால பாருங்க அந்த விக்கிரகத்தையே செய்த ஒரு குடும்பம் இன்னைக்கு நாங்க செய்ய மாட்டோம், ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு, உண்மையான தெய்வம் என்னோடு கூட பேசினாரு, நாங்க இனி இதெல்லாம் செய்ய மாட்டோங்கும் போது ஊர் என்ன செய்யிருக்கோம், எதிர்த்திருக்கோம். ஏன்னா மற்றவங்களை போல இவங்க ஒரு சாதாரண வாழ்க்கை வாழல. அந்த விக்கிரகத்தை செய்து பேராவுக்கு அவர் என்ன செய்வாராம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை வச்சு வச்சு அப்படி விற்பாராம். அப்படி செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்தவர் இன்னைக்கு ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது அவர் எவ்வளவு பேஸ் பண்ணிருப்பார் பாருங்க. அப்படி வரும் பொழுது ஹல்லேலூயா, லோத்துவும் எங்க நினைச்சிட்டாரு, கூட வந்துட்டார். லோத்துவும் ஆண்டவர் அழைக்கல, தேராகவே ஆண்டவர் அழைக்கல, அழைத்தது ஆபிரகாமை தான். அதுக்கப்புறம் சொன்னாரு, நீ இவ்வளவு நெருக்கடிக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டத்துக்குள்ள இருக்கிற, நீ என்ன செய், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு, நாளைக்கு தேசத்துக்கு வா, நான் உன்னை என்ன செய்வேன், ஹல்லேலூயா, நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன், நான் உனக்கு பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஏன் சொல்ல கேட்டு நீ என்ன செய், முதல்ல இந்த தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வான்னு சொன்னாரு. ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு நெருக்கங்கள், அவ்வளவு பாடுகள். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி பாருங்க, ஒரு அருமையான சகோதரி, ஹல்லேலூயா, ஆமேன். அவர்களுக்கு ஆமேன் 10th படிக்கிற ஒரு பொண்ணு, 8th படிக்கிற ஒரு பொண்ணு, ஹல்லேலூயா, ஆமேன் ஆமேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய கணவர் நீ எனக்கு வேண்டாம், நீ என்னைக்கு நீ ஏசு வேண்டாம், நீ வா, நான் ஏற்றுக்கொள்றேன், இன்னைக்குனால நான் ஏற்றுக்கொள்றேன், அதனால நீ என்ன செய், ஹல்லேலூயா, உன் கணவர் அவர் சொன்னார், நீ ஏசு வேண்டான்னு சொல்லிட்டு வா, நான் என்ன செய்வேன், உன்னை ஏற்றுக்கொள்வேன். அவர் சொன்னாரா. அதே போல அவரு அப்ப பிரிச்சுட்டாங்க. அவரு இவங்க விட மாட்டேன் ஏசுங்கும் போது, அப்ப அவங்க உறவினர்ல ஒரு பெண் நீ இன்னைக்கே சொல்லு, நான் ஏச விட்டுட்டு வந்துறேன்னு சொல்லு, நான் உன் கணவரை உன்னோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்களா, நான் செத்தாலும் ஆண்டவரை விட மாட்டேன், நான் செத்தாலும் நான் மறிச்சே போனாலும் சரி, என் ஆண்டவரை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். பாருங்க, ஹல்லேலூயா, கணவர் வீடு இவரை கைவிட்டது. அதே நேரத்துல தாய் தகப்பன் 2 பிள்ளைகளை காப்பாற்றணும். தாய் தகப்பன் சொல்லிட்டாங்க, நீ நாங்க வணங்குற தெய்வத்தை வணங்கல, அந்த தெய்வத்தின் நிமித்தமாக உன் கணவர் உன்னை கைவிட்டாங்க, நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எந்த ஒரு பண உதவியோ நாங்க உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வெறும் 1500 ஒரு லாயர் கிட்ட என்ன செய்றாங்க, ஹல்லேலூயா, இவங்க குமாஸ்தாவாக அவர்கிட்ட இருந்து ஹல்லேலூயா ஒரு சின்ன ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன வேலை செய்துகிட்டு இருக்காங்க. இதை வச்சு எப்படி 2 பிள்ளைகளை காப்பாற்ற முடியும்? ஹல்லேலூயா. ஊழியக்காரர் சகோதரர் ஒருவரை ஆமேன் பார்க்கின்ற பொழுது இவர்கள் கண்ணீர் வடித்து தன்னுடைய நிலைமையை சொன்ன பொழுது ஹல்லேலூயா, ஊழியக்காரராலே அதை தாங்க முடியல. இவ்வளவு நெருக்கடியில இந்த சகோதரி இருக்கு, ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்காங்க ஆண்டவரே, இது சகோதரிய பேசலாடுக்கா. சவுண்டே இல்ல சிஸ்டர். பைசலாட். ஹலோ வருவாங்க சிஸ்டர், அவங்க கட் ஆயிட்டு இப்ப நான் இப்பதான் ஜாயின் பண்றாங்க. பிரைஸ்லாடுக்கா, பிரைஸ்லாடுக்கா, ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. அக்கா கிளியர் இல்லையேக்கா, இப்ப பேசுங்க. கேக்கலக்கா.
யாராவது ஒரு சாங் பாடுங்க, அக்கா வந்துருவாங்க. ஸ்தோத்திரம். போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அக்கா நோக்க பேசுங்க. இப்பவுமே கிளியரா இல்ல. நோக்க பேசுங்க. சொல்லி கரண்ட் ஹலோ. போயிடுச்சு. கேக்குதா? இப்பதான்க்கா கேக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி சரி சரி. நான் அதை எப்போ அடுத்த வரல எனக்கு கரண்ட் இது வரைக்கும் ஒரு நாள் போய் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதனால நீ இந்த லிங்க் சாலி சிஸ்டர் அனுப்புனாங்களே அந்த லிங்கையே இது பண்ணி வந்துடலாம். என்ன பாத்துக்க. செல்வி என்னக்கா? கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. இல்ல நீங்க ஸ்டார்ட் சாலி பண்ணுங்க. சிஸ்டர் இல்ல சாலி சிஸ்டர் ஒரு லிங்க் அனுப்புறாங்க பாத்தியா? இப்ப இந்த கூகுள் மீட்டுக்கு இப்ப நானுமே அதை தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏன்னா ஜூம் நான் மொபைல் டேட்டா வச்சுட்டு போட்டிருக்கேன். ஆனாலும் அக்கா துணி பரிசு நாமத்துக்கு மயமுண்டாதாக. அதான் ரெக்கார்டிங்காக மட்டும்தான்க்கா இது ஜூம் வைக்க வேண்டியது இருக்கு. கூகுள் மீட்ல பண்ண முடியல. சரி சரி சரி. ஓகே ஓகே சரி. ஏதாவதுன்னா சொல்லிடுறேனே. அப்போ அந்த சகோதரி பாருங்க, ஹல்லேலூயா, அப்படி வந்து கண்ணீரோட ஜெபிச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. கொஞ்ச நாள் நல்லா நினைச்சிட்டாங்க. அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க, சப் கலெக்டர் ஆயிட்டாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய இது பாருங்க. அவங்களை பிரிந்து போன அந்த கணவர் இந்த செய்தியை கேட்டவுடனே அடுத்த நாளே உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டார் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஏன்னா அவரை நான் விட மாட்டேன். என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் என் 2 பிள்ளைகளை நான் காப்பாத்தணும். இவ்வளவு ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பெற்ற வீடும் ஹல்லேலூயா, அவரை ஹல்லேலூயா பெற்ற குடும்பத்தை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல 2 குடும்பத்தாராலும். ஆனால் கர்த்தர் விடுவாரா? கொஞ்ச நாட்கள் கழித்து மறுபடியும் இந்த சகோதரியை ஆமென் அந்த ஊழியர் சந்தித்த பொழுது பாருங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்பதான் ஹல்லேலூயா கேட்டிருக்காங்க. எப்படின்னு காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து, சரி ஊருக்கு எப்படி பாஸ்டர்ஸ் மீட்டிங் இது, எப்படி இதுக்கு வந்தீங்கங்கும் போது நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே எங்க பாஸ்டர்ட்ட பெர்மிஷன் வாங்கி நான் வந்தேன் அப்படி சொல்லியிருக்காங்க. சரி இவங்க திரும்பி எப்படி போவீங்கங்கும் போதுதான் அவர் வருவார். யாரு அப்படிங்கும் போது அவங்க தன்னுடைய காரியங்களை சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தன்னுடைய சொந்த தேசத்தையும் இனத்தையும் விட்டு மேல கைவிடல. ஒரு தேசத்தை அவர் விட்டு வந்தார். ஆனா ஒரு தேசத்தையே தேவன் என்ன செய்தார்? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காக நீங்க எதை இழந்தாலும் கர்த்தர் அதை ஏழத்தனையாய் அவர் திருப்பி தர அவர் வல்ல தேவனா இருக்கிறார். கர்த்தருக்காக படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அது நம்ம முதலாவது குடும்பத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. அடுத்தல பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை. ஹல்லேலூயா. 12:10 பாக்குறோம். ஹல்லேலூயா. 12:10 ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னவர், ஆனா வந்திருக்கிற தேசம் நல்ல தேசம், நல்ல செழிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு பெரிய பஞ்சம் உருவாகுது. அதனால ஆபிரகாம் வந்து என்ன செய்யுது, எங்க போக வேண்டியது? ஏன்னா தண்ணி கிடைக்கல, பஞ்சம்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நஷ்டமடையுது. அவர் எகிப்துக்கு போகிறார். எங்க போகிறாரு? எகிப்துக்கு போய் பார்வோன் இடத்துல ஹல்லேலூயா தனக்கு கொஞ்சம் இடம் தரும்படியாக அடுத்தவங்க கிட்ட கேட்கிற நிலைமைக்கு என்ன செய்தார், ஆயிட்டார். அவருடைய பொருளாதார நிலைமை என்ன செய்யுது, மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. ஆனாலும் அதிலும் தேவன் ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். 13:2 வாசிக்கலாம். 13:2 நான் சொல்ல ஸ்பீடா ஆபிரகாம் ஹல்லேலூயா வேகமாக. அபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான்.
பாருங்க, ஒரு பஞ்சம் வருது, பொருளாதார நெருக்கடி வருது. ஆனா தேவன் பாருங்க எல்லாத்துலயும் ஆபிரகாமுக்கு சொல்யூஷன குடுத்துக்கிட்டே வர்றாரு. இல்ல ஒரு பதில குடுக்குறாரு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில. எப்படி அன்று அல்லேலூயா ஆமென் அந்த கல்தேயர் தேசத்தை விட்டு விக்கிரக வழிபாடுகளிலிருந்து ஆபிரகாமை அழைத்த தேவன், நம்மையும் வேறு பிரித்த தேவன், நம்மையும் எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. முதல் அதிகாரத்துல பஞ்சவர் அந்த அந்த அதிகாரத்துல 12 பஞ்சம் வருது, 13ல பாக்குறது பேர் சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா கடன் வாங்குகிற நிலைமை, பெரிய நெருக்கடிகள் வரும் பொழுது ஒரு கடன் வாங்குவோனிடத்துல போய் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் என்ன செய்றாரு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆனா அந்த இடத்திலும் பாருங்க, அல்லேலூயா, பார்வோன் என்ன செய்தான், இவருக்கு நல்ல எல்லாம் கொடுத்தான், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் வேலைக்காரி வேலைகள் கொடுத்து. ஆனா என்ன பண்ணி விட்டான், ஆமென், தாராளமா தூக்கிட்டு போயிட்டான். அந்நிய தேசத்துல போய் நின்னுகிட்டு அல்லேலூயா அந்த ராஜா. ஏன்னா அந்த நாட்கள்ல பார்வோன் என்ன சட்டம் வைக்கிறானோ அந்த தேசம் அவன் என்ன சொல்றானோ யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்நிய தேசத்துல திக்கற்ற நிலைமையில அல்லேலூயா மனைவியை எடுத்துக்கொண்டா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா கர்த்தர் எழுந்தருளினார். கர்த்தர் எழுந்தருளினார். கர்த்தர் என்ன செய்தார்? அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். இந்த அல்லேலூயா மகாபாதையால் மகாபாதையால் பார்வனின் குடும்பத்தை வாழ்த்தார். ஏன்னா இவருக்கு பேச முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நேயர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவங்க பேசுற பேச்சுக்கள் நம்மள அப்படியே மடங்கடிச்சு கீழே வச்ச மாதிரி வச்சிருவாங்க. ஏதாவது உதவி கேட்டு போனா, ஆமா நீ அப்படி என்ன செய்யற, அப்படி பைபிள் எடுத்துட்டு போனால அதுதான் உனக்கு இத்தனை இது, மறுபடியும் எதுக்கு எங்கிட்ட காசு கேட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. சொந்த குடும்பமே தூற்றும். சொந்த குடும்பமே பண நெருக்கடி வரும்போது உதவி செய்ய மறுக்கும். அப்படிப்பட்ட நிலைமைதான் பொருளாதாரத்துல ஆபிரகாமுக்கு வந்துச்சு. ஆனா கர்த்தர் கைவிடல. அல்லேலூயா ஆமென் ஆமென். பார்வோன் இடத்திலே ஆண்டவர் பேச போயிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யார் நமக்கு எதிராக அதிகாரம் பண்ணி துரைத்தனம் பண்ணி நம்மளை அடக்கி ஒடுக்கி, அல்லேலூயா, எந்த ஸ்தலத்துல நம்ம அடக்கி ஒடுக்கப்படுறோமோ, எந்த ஸ்தலத்துல அல்லேலூயா நம்ம ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கிறோமோ, அல்லேலூயா சொல்லுவார். யார் நமக்கு அப்படிப்பட்ட நெருக்கடிகளை கஷ்டங்களை பிரச்சனைகளை கொடுக்குறாங்களோ, அல்லேலூயா அவங்கள அல்லேலூயா தேவன் அவருடைய வல்லமை அவங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை நம்முடைய நிறைய இடங்கள்ல பாருங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுக்க மாட்டாங்க, எதுலுமே பங்கு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் என்றப்படுகிற சாது சுந்தர் சிங் அவர்களை அப்படிதான் குடும்பம் சொல்லிச்சு, உனக்கு எதுவுமே தர மாட்டோம், என் பிள்ளைனே சொல்ல மாட்டோம்னு சொல்லி. என்ன அவர் மாதிரி எவ்வளவு பாடுகள் அனுபவித்தார் பாருங்க. கிறிஸ்துவ நிமித்தமாக குடும்பத்தினரால் விஷம் வைக்கப்பட்டு. அல்லேலூயா. அருமையான குமாரதேஸ் ஐயா. அல்லேலூயா ஆமென் ஆமென். அவங்க அல்லேலூயா ராமநாதபுரம் பகுதியில பிறந்தவங்க. அல்லேலூயா அவங்க குடும்பங்கள், அல்லேலூயா அவங்க ஜாதி, சாக்கியம் பிடித்த ஜாதி, இதுல அவங்க சந்திக்கப்பட்டதுனால அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு நாய்க்கு தட்டுல போட்ட மாதிரி போட்டு வீட்டுக்கு வெளியே போட்டுரும். பனை மரத்துக்கு அடியில முழங்கால் போட்டு, அதே போல சாயங்காலம் ஆனா மலை பகுதியில போய் கல்லுகளுக்கு மேல முழங்கால் போட்டு அப்படி தியாகமாக வாழ்ந்து அவங்க எங்க ஒரு பக்கம் கிருபாசனத்துல ஊழியரா இருந்தாங்க. இப்போ அல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க ஐயா. அல்லேலூயா பாம்பேல ஐயா கிருபாசன சபைகள். இப்ப அவங்க தம்பி அல்லேலூயா அகஸ்டின் அல்லேலூயா அவங்க இப்ப கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க. அநேக கிருபாசன ஸ்தாபனங்களை ஆமென் 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 அல்லேலூயா ஆமென் பாம்பே பட்டணத்துல அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்கிட்ட கூட சொன்னாங்க, டார்லி நீ ஃபேமிலி ஒரு இடம் என்ன செய்யணும் அங்க வான்னு சொல்லி என்கிட்ட கூட ஐயா சொன்னாங்க. ஊருக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்படி அருமையான தெய்வ மனிதர்கள். அல்லேலூயா தங்கள் குடும்பத்தினரால் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அடுத்தால நம்ம 4வது அல்லேலூயா அதே போல பாருங்க, வேதத்தின் நிமித்தமாக அநேகர் கர்த்தருடைய வேதத்தின் நிமித்தமாக அநேகர் நினைச்சாங்க கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு நான் ஒரு சாட்சியை கேட்டேன், எனக்கு நான் ரொம்ப நேரம் அழுதுட்டேன். அல்லேலூயா ஆமென். பாருங்க கத்தார் தேசத்திலே ஆமென் அந்த ஊழியர் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. கத்தார் தேசத்திலே செய்த அருமையான பிலிப் ஜோசப் அப்படிங்கிற அல்லேலூயா ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா ஆண்டவருடைய ஒரு சிஓவாக சென்னை கம்பெனியில் இடத்துல அல்லேலூயா ஒரு சிஓவாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா அவருக்கு கார் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா அந்த நாட்கள்ல
அமெரிக்க தேசமானது இந்த தேசத்துல ராஜாவை நியமிப்பதாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா காரியங்களுமே கத்தார் அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இவர் ஒரு அமெரிக்க. ஆனா பாருங்க, இவர் போன வண்டியில முன்னுக்கு பைபிள் வச்சிருந்தாரு. அத ஒரு வண்டியை நிப்பாட்டி ஒருத்தர் செக் பண்ணிட்டே இருக்கும்போது, அல்லேலூயா, ஒரு போர் வீரன் இத பார்த்தான். அல்லேலூயா, இது என்னதுன்னு கேட்டான். அப்பதான் சொன்னாரு, என் ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர், இதுல உள்ள வார்த்தை அல்லேலூயா எல்லாவற்றிலும் மேலானது. எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை மேலான வார்த்தை, எங்கள் தேவன் மேலானவர் சொன்னாராம். உடனே அவனுக்கு கோபம் வந்துட்டான். ஏன்னா அவன் சொன்னா அவங்களுக்குள்ளதான் பெருசுன்னு சொன்னான். உடனே அவன் என்ன ஒரு அதிகாரிகிட்ட குடிச்சு போயிட்டான். அவனை சொன்ன இவர் அப்படிதான் சொன்னாரு, எங்க காடு தான் மேலானவர் அப்படின்னு இவர் சொன்னாரு. உடனே அவன் நினைச்சிட்டான், அந்த தேசத்து ராஜா கிட்டே குடிச்சு போயிட்டாரு. ராஜா கிட்டே கூட்டி போனவே அந்த ராஜா சொன்னான், அல்லேலூயா, நீ ஒரு அமெரிக்கனால உன்னை கொல்லாம விடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உள்ள அனைத்தையும் பறித்து கொண்டாங்களாம். அவருக்குள்ள வேலைகள் எல்லாம் போயிட்டு அவர் நல்லா ஒரு 2000 ஆங்கிலிக்கன் மக்கள் ஆராதிக்கிற ஒரு சபையை நடத்தி வந்திருக்கிறாரு. எல்லாமே அவரை விட்டு எல்லாம் அல்லேலூயா, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கலப்பி அவரை பலவித செக்கப் பண்ணி பல காரியங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அபகரித்து கொண்டு அவரை அந்த எல்லாரும் நீ எந்த தேசத்துக்கு ஒரு தேசத்துக்கு போற நாட்டு கடத்துறோன்னு கேள்வி கேக்குதா? இப்பதாக்கா கேக்குது. மறுபடியும் கட் ஆயிட்டு உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. இல்ல, கரண்ட் வந்துட்டு, கரண்ட் இப்பதான் வைஃபை என்ன அல்லேலூயா கையில கொடுத்து என்ன செய்தாங்களாம், அனுப்புனாங்களாம். ஏரோட்ராம்ல மிகுந்த கண்ணீரோடு, ஆண்டவரே, நான் உங்க பணியை செய்தேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக தானே வாழ்ந்தேன் ஆண்டவரே, இன்னைக்கு உங்க வார்த்தையின் நிமித்தமாக இன்னைக்கு இவ்வளவு வேதனையான கண்ணீரோடு போனாங்க. ஆனா அந்த தேசத்துல அவங்க அமெரிக்க தேசத்துல போன பிறகு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கே போகணும். நாங்களாம் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ இந்த வாஷிங்டன்ல தான் இருக்கணும், இதை விட்டு போக கூடாதுன்னு அப்பதான் ஆவியானவர் பேசினாரா. சொன்னாரா, ஆண்டவரே, நான் என்ன எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் பறித்து கொண்டாங்க, எல்லாவற்றையும் பறிச்சுக்கிட்டாங்க. என்னுடைய கிராமத்துக்கு போனா ஏதோ எனது கொஞ்சம் அதை வச்சு ஒரு சபையை நடத்தி அல்லேலூயா, அவர் வாஷிங்டன்ல இருந்தால் அவருக்கு தெரிந்த அநேக ஆண்டவருக்காக சபைகளை ஸ்தாபித்து அல்லேலூயா அப்படி ஒரு கொஞ்சம் அல்லேலூயா லாரன்ஸ்ங்கிற அக்கா அகைன் கேக்கலையே. பேசலாடுக்கா. இப்ப கட் ஆயிட்டு பழையபடி வருது. கேக்குதா இப்போ? கேக்குதுக்கா, கேக்குது. என்ன தெரியல, கட் ஆயிட்டு போயிட்டு பழையபடி வருது. அப்போ அந்த அதிபரிடத்துல அந்த ரூசோ அப்படிங்கிற அவர்கிட்ட என்ன செய்யறாரு, அமெரிக்க அதிபர், அவரும் ரட்சிக்கப்பட்டவர் தான். அவரிடத்துல இந்த சகோதரி என்ன செய்யறாங்க, பணி செய்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் அவர் கேட்பாரு, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அப்போ அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி அமெரிக்க அதிபர் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னா நான் என்ன செய்திருப்பேன், நான் ஒரு குடிகாரனாக இருந்திருப்பேன்னு சொல்றாரு. அதே போல இவங்க கிட்ட கேக்குறாரு, நீங்க எப்படிமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கதான் அல்லேலூயா அந்த பிலிப்பு ஜோசப்ங்கிற அந்த அவருடைய காரியத்தை இவர் சொல்லுகிறார். அவர் மூலமாக நான் என்ன செய்தேன், ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தப்பட்டேன் என்று சொல்லி. அப்படி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இந்த பீட்டர் அல்லேலூயா இந்த அல்லேலூயா பிலிப்பு இந்த ஐயா அல்லேலூயா இந்த தேசத்துக்குள்ள 10 வருஷங்கள் ஆகிவிட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே அதிபர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு.
அப்படி இருக்கின்ற பொழுது அல்லேலூயா ஆமென், இந்த கத்தார் தேசத்துல உள்ள காரியங்களை விசாரித்து வரும்படியாக 10 நபர் கொண்ட ஒரு குழு ஆயத்தமாகுது. அவங்க போய் வருஷந்தோறும் அங்க போய் நினைச்சுவாங்க அந்த நாட்டுல எப்படி இருக்குன்னு நினைச்சுவாங்க, விசாரிப்பாங்க. அவங்க வச்ச ராஜாவை தான் நினைச்ச முடியும். அவங்க இந்த ராஜா சரியில்லைன்னா அடுத்த ராஜாவை மாத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 10 பேர் கொண்ட இந்த குழுவுக்கு ஒரு தலைவரை ஒருத்தர் இவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப இவர்கிட்ட சைன் பண்ணுவதற்காக டேபிள்ல வைக்கிறாங்க. இவர் இடது கையில தான் எழுதுவார், இடது கையில தான் சைன் பண்ணுவார், வலது கையில் சாப்பிட்டு கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பதான் அந்த சகோதரிட்ட அந்த அல்லேலூயா சொல்றாங்க, இப்படி ஒருத்தரை போடணும்னே. அவங்க சொல்றாங்க 10 ஆண்டுகள் அல்லேலூயா ஆமென் 10 ஆண்டுகள் அல்லேலூயா கத்தார் தேசத்திலே வேலை பார்த்து கொண்டே ஆண்டவருடைய பணியை செய்தவர் தான் அல்லேலூயா ஆமென் ஆமென் இந்த பிலிப்பு அல்லேலூயா லாரன்ஸ்ங்கிற அந்த ஐயா அல்லேலூயா. அவரை அனுப்புனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த தேசத்துல உள்ள காரியங்கள் 10 ஆண்டுகள் அங்க இருந்தா நல்லா அவருக்கு தெரியும். உடனே அவர் நினைச்சிட்டாரு, அவர் நினைச்ச ஆளை பண்ணிட்டு டக்குன்னு இவர் பேரை எழுதிட்டாரு. உடனே அவருக்கு போன் போட்டு சொல்லப்படுது. அப்போ அவர் சொல்றாரு, சகோதரி நான் அந்த தேசத்துக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நான் கண்ணீரோடும் வேதனையோடும் நிர்வாணத்தோடும் அந்த தேசத்தினால் நான் என்ன செய்தேன், விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு கைதி போல அந்த தேசத்துக்கு வந்து சேர்ந்தேன். நாங்க இல்ல, நீங்க கண்டிப்பா போகணும். நீங்க எந்த தேசத்துல அவங்க விரட்டினாங்களோ அதே தேசத்துக்கு ஆண்டவர் உங்களை அனுப்புறாருன்னு சொல்லி எனக்கு இதை கேட்ட உடனே, ரொம்ப அந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த சாட்சியை கேட்ட உடனே எனக்கு அழுக தாங்க முடியல. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே. அல்லேலூயா, நாம் எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு பாருங்க, ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. எந்த ஸ்தலத்திலே நாம் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அல்லேலூயா இருக்கிறோமோ அதே ஸ்தலத்திலே நாம் மறந்திருக்கலாம், ஆனா தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்முடைய தாசனை நாடு கடத்துவது போல, நிர்வாணியை போல, ஒரு குற்றவாளியை போல நடத்தின அந்த தேசத்தை, இந்த தேசத்தில் செய்யப்பட்ட காரியத்தை ஆண்டவர் மறக்கவில்லை. அல்லேலூயா, இவருக்கு தனி பிளைட், 10 பேருக்கு தனி பிளைட், அந்த தேசத்துல போய் இறங்குறாங்க. ராஜ மரியாதை. இவர் காலை வைக்கும் போதே அல்லேலூயா ரெட் வெல்வெட் அப்படி கம்பளங்கள் போட்டு இது பண்ணிருக்குது. அவ்வளவு இவருக்கு மரியாதை, ராஜ மரியாதையோடு போகிறார். அல்லேலூயா, அப்படி இருக்கும் போதே அல்லேலூயா அந்த அரசன் கூட்டிட்டு போறாங்க. அவரும் அவ்வளவு பூங்கத்துகளை கொடுத்து அவ்வளவு மரியாதையை செலுத்துகிறார். ஆனா அந்த அரசனுக்கு இவர் யாருன்னு தெரியல. அதே அரசன், இவரை அனுப்புற அதே அரசன் தான் இருக்கான், அதே அரசாங்கம் இருக்குது, அதே கத்தார் தேசம், அதே என்னது ஏரோட்ரம்ல எப்படி கண்ணீரோடு ஏறி வந்தாரோ அதே ஸ்தலம், எதுவுமே மாறல. ஆனா கர்த்தர் இவர் வாழ்க்கையை மாற்றினார். அந்த இடத்துல பாருங்க, வந்து இறங்கணும். அந்த அவர் அவர்கிட்ட வந்துட்டு இப்படி போகவும் அவர் கூட நின்ன அந்த ஒருத்தர் அதிகாரி சொல்றான், இந்த போறது யாருன்னு தெரியுதா, உங்களால நாடு கடத்தப்பட்ட அதே நபர். எப்படி இருக்கும் அந்த ராஜாவுக்கு? 21 நாட்கள் அங்க இருந்து அந்த தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்யறாரு, கலெக்ட் பண்றாரு. இந்த ராஜாவுக்கு 21 நாள் தூக்கம் கிடையாது. ஏன்னா இவர் போய் அந்த தேசத்துல அமெரிக்காவில என்ன ரிப்போர்ட் கொடுக்கிறாரோ, இவருடைய பதவிக்கே வேட்டு வந்து நிக்குது. அல்லேலூயா, இவன் நமக்கு எதிராக காரியங்களை செய்து விட்டால் நம்முடைய அரசாங்கமே போயிருமேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு என்ன செய்யறான், அந்த ராஜா இருக்கிறார். அல்லேலூயா, ஆனா அந்த 21 நாட்களான பிறகு அந்த காரியங்களை, ஏன்னா அவர் நம்முடைய தேவன் அல்லேலூயா, நம்ம அடுத்தவங்களுக்கு அல்லேலூயா அவன் உணர்வை கொடுப்பார். ஆனா அல்லேலூயா அவர் நம்மளை பழிவாங்க சொல்லுகிற தேவன் அல்ல. பழிவாங்குதல் அவருக்குரியது. அதனால அந்த ராஜாவை குறித்து இவர் எதுவுமே தவறுதலா என்ன செய்யல, எழுதல. இப்பதான் அந்த அரசன் சொன்னானா வழி அனுப்பும்போது, அல்லேலூயா யுவர் காட் இஸ் த கிரேட் காட் அப்படி சொல்லி என்ன செய்தாங்க பாருங்க. ஏன்னா அந்த மன்னிக்கிற தேவனை அந்த மனிதனும் கண்டு கொண்டான். மன்னிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன், இவன் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். அவர் என்னத்தெல்லாம் அவர்கிட்ட இருந்து பறிச்சாங்களோ அத்தனைக்கும், அவ்வளவு பொக்கிஷங்களை, எவ்வளவு பணம் அவருக்குள்ள எல்லாவற்றையும் பறிச்சா அத்தனையும் அவர் கிளம்பும் போது அவரோடு கூட அனுப்பி வச்சாங்களாம். பாருங்க, தேவன் அல்லேலூயா ஆமேன் எந்த பார்வோன் இடத்திலே அல்லேலூயா ஆமேன் ஆமேன் கை நீட்டி நின்ற அல்லேலூயா ஒரு அல்லேலூயா தம்முடைய தாசனை செல்வ சீமானாக தேவன் மாற்றுகிறார். அடுத்தபடியாக வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அல்லேலூயா ஆமேன் துரோகம் அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா லோத்து என்ன செய்யறாரு, நல்ல லோத்து இவரை விட்டு என்ன செய்யறாரு, பிரிஞ்சு போயிடுறாரு. அல்லேலூயா, ஒரு துரோகம், ஒரு இழப்பு. லோத்து என்றால் முக்காடு. அவர் நான் பிரிஞ்சு போறேங்கிறாரு. பிரிஞ்சு போகும் போது நல்ல செழிப்போன இடத்தை எடுத்து விடுறாரு. அல்லேலூயா, செழிப்போன இடம், ஏதேன் தோட்டத்தை போல
செழிப்பானதை எடுத்துக்கிட்டாரு. ஆனா ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ அப்ப அவர் ஒரு திசையை தான் எடுத்தாரு, செழிப்பான ஒரு திசையை தான் எடுத்தாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அல்லேலூயா, எந்த லோத்து அவரை விட்டு பிரிந்து அவருக்கு துரோகம். ஒரு நிமிஷம் வந்து கதவை சாத்து. பாருங்க, அந்த லோத்து என்ன செய்தாரு, வளமானதை எடுத்துக்கிட்டாரு. ஆனா ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளைய கூட நீ ஒட்டிக்கிட்டு வந்தா, ஆனா இன்னைக்கு என் பிள்ளைக்கு உள்ளத அல்லேலூயா, சரி நான் அந்த தேசத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன், நீ நல்ல விலை கூடுந்த உயர்ந்த இடத்த எடுத்துக்கிட்டான்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க அடுத்த அதிகாரத்துல அல்லேலூயா ஆபிரகாமை அல்லேலூயா, நீ வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் அல்லேலூயா, வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் எல்லா திசையிலும் நட, இந்த தேசத்தையும் உனக்கு தர்றேன். பாருங்க, ஒரு இடத்தை தான் இழந்தாரு, ஒரு திசையை இழந்தாரு. 13:14 வாசிங்க. 13:14. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 14 வசனம் வாசிங்க சிஸ்டர். 14 13:14 16 14. ஒரு தேசத்தை வந்து திசையில நடந்து அபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் அபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பாருங்க, அவர் வந்து நல்ல இடத்த எடுத்துட்டு போயிட்டாரு. அது முக்காடு, லோத்து என்றால் முக்காடு, அந்த முக்காடு நீங்கிட்டு இப்ப ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமை நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் நமக்குள்ளத அல்லேலூயா பொண்ணு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அல்லேலூயா நம்ம செய்த நன்மைக்கு தீமை செய்யற மக்கள் இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே தேவன் நமக்கு கொடுப்பது அல்லேலூயா, நாம் இழந்ததை விட கோடிகளை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா, ஒரு தேசத்தையே தேவன் திருப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, அல்லேலூயா, ஆமென், ஆதியாகமும் அல்லேலூயா 14:1 பாக்குறோம். அல்லேலூயா, லோத்தையும் லோத்துக்குள்ள எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யல, அல்லேலூயா, எந்த ஒரு பழி தீர்க்கக்கூடிய ஒரு எண்ணம் அவருக்குள்ள இல்ல. ஆனா அவர் என்ன செய்தார், 318 பேர் அவருடைய வீட்டுல யுத்தம் பயின்ற மக்கள் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு, அல்லேலூயா, காரணம் இல்லாத ஒரு யுத்தம். இவருக்கும் யுத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இராது. ஆனா சில காரியங்கள்ல நம்ம தலையிடும் போது சில காரியங்கள் நமக்கு வருவது உண்டு. அவர் என்ன செய்ய போறார், அதனால கர்த்தரை யுத்தத்தை செய்து என்ன செய்யறார், அந்த யுத்தத்திலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா பாருங்க, அப்படி யுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு, எல்லாம் ஜெயிச்சாச்சு. ஆனா ஆபிரகாமுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. ஐயோ, இந்த தேசத்து ராஜாக்களை நம்ம சண்டை போட்டு வந்துட்டோம், ஆனா நம்மள வந்து இவங்க நினைச்சுவாங்க, இனி இந்த இடங்கள்ல இருக்க விடுவாங்களா, நம்ம கொஞ்சம் ஜனமேன்னு சொல்லி ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வியாதிகள் அல்லேலூயா அல்லேலூயா பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்குள்ள அந்த பயம்தான் முதலாவது வருது. அந்த பயம் வருகின்ற பொழுது அல்லேலூயா வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. அப்படித்தான் ஆண்டவர் ஆபிரகாமை அப்படியே விட்டு விடவில்லை. ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருக்கிறேன், ஏன் நீ பயப்படுற, அவங்க எதுவும் செய்தறாங்க பயப்படுறியா, நான் உனக்கு என்ன செய்றேன், மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லி 15:1 என்ன செய்யறாரு, அல்லேலூயா சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 7வது சரீர பிரகாரமான பிரச்சனை. ஆபிரகாமுக்கு அல்லேலூயா ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவு சரீரத்துல பிரச்சனை, ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு. அதே போலதான் சரீரத்தில் வரக்கூடிய வியாதிகள் அல்லேலூயா பிரச்சனைகள் அல்லேலூயா நம்மளை வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆனா கர்த்தர் அந்த சரீரத்தையுமே ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்த ஒரு ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அல்லேலூயா யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 16:2 பாக்குறோம்.
ஹல்லேலூயா. ஆமென். சாராள் சொல்றாங்க, ஆமென், நான் மலடியா இருக்கிறேன், ஒருவேளை உங்க மூலமா குழந்தை பிறக்கலாம்னு சொல்லி ஆகாரை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது, ஆண்டவரிடத்துல ஆலோசனையை கேட்டிருக்கணும். ஆனா என்ன செய்தார், தன் மனைவியை சொல்ல கேட்டு என்ன செய்தாங்க, ஆகார ஒரு அடிமை சந்ததி இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, உலகம் முழுசும் ஒரு போராட்டம் இருக்கிறதுக்கு ஹல்லேலூயா அவர் காரணம் ஆயிட்டாரு. பாருங்க, ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சி அவர் வாழ்க்கையில மனத்துல பயங்கர போராட்டம். ஆவிக்குரிய பிரச்சனை வந்துட்டு, இது வரைக்கும் சரீர பிரச்சனை, இப்ப பாத்தீங்கன்னா மனசு அளவுல பயங்கர போராட்டம். ஐயோ, மனைவி சொல்ல கேட்டுட்டு செய்தோமேன்னு சொல்லி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. ஆனாலும் கூட ஆண்டவர் அவரை என்ன செய்யல, கைவிடல. ஹல்லேலூயா. 17:1 பாக்குறோம், 13 முறை ஆண்டவர் அவரோடு கூட என்ன செய்றார், உடன்படிக்கை செய்யறார். எப்போ வித்து அதுலயும் சாராய் மூலமா தான் உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி, இன்னும் 10 மாதத்துல பாருங்க உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. சொல்லிட்டு பாருங்க, சாராளுடைய சரீரம் கற்பம் தரிக்க ஆயத்தம் ஆயிட்டு. ஆனா இந்த சூழ்நிலையில தான் பாருங்க, ஹல்லேலூயா, 9வது பாக்குறோம். ஹல்லேலூயா. ஆமென். அஸ்திவாரமே ஆட்டம் காண்ற அளவுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஆமென் அபிமெலேக்கு அவன் என்ன செய்யறான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சாராளை கொண்டு போயிடுறான். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் மூலமாக சாராள் மூலமாக ஒரு சந்ததி பிறக்க தேவன் சாராளுடைய சரீரத்தையே தயார்படுத்தி வச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதபடி ஆண்டவரே போய் நிற்கிறார். அபிமெலேக்கு அவனுடைய குடும்பத்தை என்ன செய்யறாரு, வாதிக்கிறார். அவங்களுக்கு பிள்ளை பெறாதபடி அவங்களுக்குள்ள பல வாதைகளை கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஏன்னா தேவ திட்டமே கொலாப்ஸ் ஆகி போயிடுற அளவுக்கு என்னது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்து நிக்குது. ஹல்லேலூயா. அந்த தேசத்து ஆமென் அதிபதியே வந்து நிக்கிறான். சத்துரு நினைக்கிற சாத்தான், ஏன்னா இந்த சந்ததியில தான் தாவீது பிறக்கணும், தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். பெரிய ஒரு தேவ திட்டம் அப்படி இதாகி நிக்குது. ஆனா கர்த்தர் விடுவாரா? அஸ்திவாரமே ஆட்டம் போடுது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் கூட நம்முடைய விசுவாசத்தை ஹல்லேலூயா நமக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனங்களை, திட்டங்களை ஹல்லேலூயா அதை ஹல்லேலூயா சிதறடிக்கிற அஸ்திவாரத்தையே ஆட்டுகிற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார். நம்மை குறித்த தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறு வரைக்கும் எல்லா இடத்திலும் எப்படி இந்த 9 விதமான ஹல்லேலூயா ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஹல்லேலூயா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் 9 விதமான பிரச்சனையிலும் ஆபிரகாமை தேவன் கைவிடல. ஹல்லேலூயா. அவரை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார், விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த அபிமெலேக்கை பார்த்தீங்களா, அந்த மேல கை வச்சாரு வச்சுக்க செத்தா. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக நம்முடைய ஹல்லேலூயா ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஹல்லேலூயா சத்துரு அந்த சாத்தான் ஹல்லேலூயா அதை கொலாப்ஸ் பண்ண வந்து நின்னாச்சுன்னா அவன் தான் ஓடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, நாம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. எல்லாவற்றிலும் லாஸ்ட்ல ஜெயிக்கிறது நம்ம தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தாசராகிய ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையிலே 9 விதமான போராட்டங்கள் வந்துச்சு. ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் வந்து அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவித போராட்டங்களும் சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற எல்லாவிதமான போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் யெகோவாயிரே. நான் 2வது ஹல்லேலூயா இதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் போதே பாருங்க, அப்படி கரங்கள் தட்டப்பட்டதை நான் என்ன செய்தேன், தரிசனத்திலே பார்த்தேன். அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கரம் வந்து என்ன செய்யுது, இதை நான் ஆயத்தமாகி கொண்டு இருக்கின்ற பொழுது ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பொருளாதார பிரச்சனை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்துச்சு பாத்தீங்களா, அவர் எப்படி செல்வச்சீமானாய் மாறினார். அதை நான் அதை பார்த்து அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா 9:2 கரெக்டா காலையில ஹல்லேலூயா கைகள் தட்டப்படுவதை நான் பார்த்தேன். 2 கைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கை என்ன செய்யுது, 2 கை இணைஞ்சு கை தட்டுது. அப்பதான் நினைச்சேன் ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் பொருளாதார காரியங்களுக்காக ஹல்லேலூயா ஆபிரகாம் காரியத்துக்காக நான் பார்த்துட்டே இருக்கும்போது நான் என்னுடைய காரியங்களுக்காகவும் நான் என்ன செய்தேன், ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்கள் தேவன் சாதிக்கும் சொல்லிய காரியங்களுக்காக நான் ஜெபிக்கும் போதுதான் பாருங்க ஒரு கை தட்டுறதை தேவன் காமிச்சார். இப்போ கர்த்தர் நினைச்சிட்டார், நிச்சயமாகவே நமக்கு
ஜெயத்தை, அந்த காரியத்துல வெற்றியை தந்துட்டார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள், நீங்கள் எந்த காரியத்துல அல்லேலூயா விக்கிரக வழிபாடுகளில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நீங்கப்படுகிற கஷ்டங்கள், பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல உங்களுக்குள்ளதை பறித்து கொண்டு அல்லேலூயா உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன் என்று சொல்லி இருக்கிற காரியத்திலே கர்த்தர் உங்களை அல்லேலூயா தேவனோடு கூட அல்லேலூயா முதலாவது அல்லேலூயா நம்ம பார்த்தோம் ஆபிரகாம் அல்லேலூயா அவருடைய குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் மாற்றினார். பொருளாதார பிரச்சனையை மாற்றினார். கடன் வாங்குற பிரச்சனையை மாற்றினார். அதே போல துரோகம், இழப்பு மாற்றினாரு. அதே போல பாத்தீங்கன்னா தேவையில்லாத யுத்தம், காரணமில்லாத அந்த யுத்தத்தின வந்து பயத்தை அதுல இருந்தும் ஆண்டவர் நீக்கினார். அல்லேலூயா மன ரீதியான ஒரு துக்கம் அதுல இருந்தும் மாற்றினார். அதே போல சரீர பிரகாரமான பிரச்சனை, வியாதியோ அல்லேலூயா ஆமீன் கற்ப தரிக்கக்கூடிய காரியங்களுக்கான பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய அல்லேலூயா பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, குடும்ப காரியங்களிலே அல்லேலூயா சரீர பிரகாரமான பிரச்சனைகள், அதே போல ஆவிக்குரிய ஒரு மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் அப்படி நம்மள ஒரு நாள், இன்னைக்கு நீங்களே சொல்வீங்க ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை நினைக்க மாட்டாரு, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா ஆமேன் ஆமேன். அதே போல அஸ்திபாரமே ஆட்டங்கான்ற அளவுக்கு அந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அமர்ந்திருக்க மாட்டார், அவரே எழுந்தருவார். நீ அவன் மேல கை வச்சா நீ செத்தார். அல்லேலூயா நமக்கு எதிராக ஊரே திரண்டு வரலாம், இல்ல வான மண்டலத்தின் பொல்லாத அவைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் நம்மோடும் குடும்பத்தோடும் போராடலாம், என்ன வந்தாலும் சரி அல்லேலூயா அவைகள் விரட்டி அடிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயக்கொடி ஏற்றுகிற மக்களாக இருப்போம். அல்லேலூயா எல்லாமே எல்லாம் பார்த்து கொள்வீர் கர்த்தருடைய பர்வதத்தில். அல்லேலூயா அது பார்த்து கொள்ளப்படும். அதிகாலை வேலை புறப்படும் பாருங்க, சாராட்ட சொல்லல, அவர் பாருங்க பலி செலுத்துற அவர் பலி செலுத்துற காரியம் அதிகாலையில தான் பலி செலுத்த கிளம்புறாரு. அதிகாலையில தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு தேவ மனிதன், எந்த ஒரு மனசுல எந்த ஒரு கலக்கமோ பயமோ இல்லாம எவ்வளவு ஒரு தைரியமா போறாரு பாருங்க. அல்லேலூயா ஈசாக்கு கேட்கும் பொழுது அல்லேலூயா வேலைக்காரன் சொன்னாங்க, திரும்பி வருவான்னு சொல்றாரு. கேட்கும்போது பனிப்பொருளுக்கான ஆட்டை தேவன் பார்த்துக் கொள்வார். இவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. ஏன்னா 25 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், அவருடைய விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டு அல்லேலூயா 9 விதமான பிரச்சனைகளை அல்லேலூயா தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த தேவ மனிதன், அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அல்லேலூயா அதிலே உறுதியா இருந்தார். இந்த குழந்தையை இழந்தாலும் என் தேவன் அந்த சாம்பல்ல இருந்து கூட பிள்ளைய நினைச்சுவார், எனக்கு எழுப்புவார். ஏன்னா என்னை ஜாதிகளுக்கு தகப்பு 100 வயசுல சரீரமே செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு இதுல ஒரு குழந்தையை தருகிற தேவன், தந்த தேவன் அதை நிச்சயமாக என்ன செய்வாரு, அல்லேலூயா அதை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி அவருக்குள் இருந்த அந்த ஆழமான விசுவாசம், அல்லேலூயா விசுவாசத்தில் அவர் வல்லவராக மாறுகிறார். அதனாலதான் அவர் விசுவாசிகளின் தகப்பர் என்று சொல்லப்படுகிறார். நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை ஆண்டவர் அல்லேலூயா ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில செய்து நம்ம இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்களை மேற்கொண்டு ஆண்டவர் வர உதவி செய்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து தேவன் அல்லேலூயா நம்மையும் விடுவித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் ஒருவர் ஜெபிக்கலாம். அல்லேலூயா இப்படிப்பட்டதான புற மதத்திலிருந்து வந்து அல்லேலூயா விக்கிரக வழிபாடுகளிலிருந்து வந்த மக்கள் எவ்வளவு பேர் பாருங்க. அந்த சகோதரி பாருங்க, கணவன் அல்லேலூயா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அல்லேலூயா டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி, அதே போல அல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அல்லேலூயா அவருடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்கு சாட்சியா இருந்ததுனால அல்லேலூயா ஒரு பிலிப்பு அல்லேலூயா ஜோசப் ஐயா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, ஆனா அதே ஸ்தலத்துல தேவன் கனப்படுத்தினார். அதே போல எத்தனை தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தமாக, ஆண்டவருக்காக நீங்கள் இப்படி கூட்டங்கள்ல வந்து கலந்து கொள்ளுகிறது நிமித்தமாக, நீ ஜெபனி போய்தான் நம்ம வீட்டுல இப்படி பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி கிறிஸ்தவ குடும்பங்களிலே வரக்கூடிய காரியங்கள், இதுகளில் இருந்தெல்லாம் தேவன் இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள், சரீர பிரகாரமான பிரச்சனையா நீ ஆண்டவர் என்று போறியே, உனக்கு ஏன் விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி சொந்த குடும்பத்தாரே வேதனைப்படுத்துகிற காரியங்கள், அதே போல நமக்குள்ள நம்ம நன்மை செய்திருக்க நமக்குள்ளதெல்லாம் அமேன் அபகரித்து அல்லேலூயா இன்னைக்கு அவங்க ஒரு செழிப்பான ஒரு நிலைமைகளை போல லோத்தை போல இருக்கக்கூடிய காரியங்கள், எல்லாவற்றிலிருந்தும் சரீரத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத சரீர பிரச்சனைக்கு ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுகிறார். நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா அவர் சர்வ வல்லவர். இந்த வேளையிலும் நமக்கு அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார்.
இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள். இணைப்பு வந்த ஒவ்வொருவருக்குமே அவர் யெகோவாயிராய் இருந்து அல்லேலூயா ஒவ்வொருவரையும் வழி நடத்தினு இந்த ஒரு காரியத்துக்காக முதலாவது ஜெபிங்க, அதுக்கப்புறம் மற்ற காரியங்களுக்காக ஜெபிங்க.